ஆபகுக் 2:3 சொல்லுகிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகுக் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தரிசனம் என்பது ஏதோ பகல் கனவு காண்பது அல்ல. தரிசனம் என்பது ஒரு வெளிப்பாடு. அந்த கிஃப்ட்னு ஒன்று இருக்குது. அது தீர்க்க தரிசன கிஃப்டும் கூட. அது வெளிப்பாடு. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த தரிசனத்தை தருவார். வேதத்தை படிக்கிறவர்களுக்கு இந்த தரிசனத்தை தருவார். இந்த தரிசனம் என்பது தேவன் கொடுக்கிற திட்டம். ஆனால் இந்த தரிசனத்தை நாம் எப்படி அறிவது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த தரிசனங்களை நமக்கு தருகிறார். ஆனால் இது ஒவ்வொரு தரிசனமும் தேவனுடைய வசனத்தின்படி இருக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிற காரியங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை குறித்து தரிசனம் பார்க்கிறவங்க உண்டு. ஆனால் இந்த வசனம் தேவன் கொடுக்கிற திட்டம், அதுதான் தரிசனம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தரிசனம் தேவை. தரிசனத்தை பெற வேண்டும். தரிசனத்தின்படி வாழ வேண்டும். இந்த இடத்துல குறித்த காலத்தில் உனக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. குறித்த காலம் என்று சொல்லும் போது அப்பாயின்மெண்ட் டைம், காட்ஸ் டைம். அந்த காலம் வரைக்கும் உனக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனே தரிசனம் நிறைவேறி விடா. தரிசனம் என்பது சொல்லும் பொழுது தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய செயல்கள், அதுதான் தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் தரிசனத்தை தப்பாய் புரிந்து கொள்ள. பிசாசம் தரிசனம் கொடுக்கிறான். தப்பான தரிசனங்களை கொடுக்கிறான். தப்பான காரியங்களை கொடுக்கிறார்கள். பொய்யான காரியங்களை தரிசனங்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறது நம்மளுடைய திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையை குறித்த திட்டங்கள், ஊழியத்தை குறித்த திட்டங்கள், குடும்பத்தை குறித்த திட்டங்கள், பிள்ளைகளை குறித்த திட்டங்கள், திருமண காரியங்கள் எல்லாமே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதை நாம் அறிய வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த தரிசனம் முடிவுல தான் வழங்குகின்றார். அது கால தாமதம் ஆகும். சில நேரங்களிலே தரிசனங்கள் உடனே நடக்காது, உடனே ஃபுல்ஃபில் ஆகாது. அது முடிவுல தான் விளங்கும். அதனால அது பொய் சொல்லாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற திட்டங்கள், தரிசனங்களை முதல்ல விஷனை நீங்க அறிஞ்சிக்கோங்க. அடுத்தது அது பொய் சொல்லாது. இன்னைக்கு பிசாசு வஞ்சிக்கிறான். நிறைய கனவுகள்னால வஞ்சிக்கிறான். சில கள்ள தீர்க்க தரிசனங்களும் வஞ்சிக்குது. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் மூலமாகவும் கள்ள தீர்க்க தரிசனங்கள் சொல்லி ஏமாத்துற தீர்க்க தரிசனங்கள், குறி சொல்ற ஆவிங்க, இதெல்லாம் பொய் சொல்கிற தரிசனங்கள். தேவனுடைய தரிசனம் பொய் சொல்லாது. அது நிறைவேறும். அந்த வசனம் சொல்லுகிறது, அது தாமதித்தாலும் காத்திரு. சில நேரங்கள் டிலே ஆகும். மேரேஜ் காரியங்கள் டிலே ஆகும். சில உயர்வுகள் டிலே ஆகும். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்கள் டிலே ஆகும். வீட்டை குறிச்ச ஒரு பெரிய சொப்பனம், பெரிய தரிசனம் கொடுத்திருப்பாரு. சர்ச்சை குறிச்ச ஒரு பெரிய தரிசனம் கொடுத்திருப்பாரு. உடனே அது நடப்பதில்லை. உடனே கட்டணம் எழும்பாது. அது நாள் பிடிக்கும். இந்த தரிசனங்கள் நாள் பிடிக்கும். உடனே நிறைவேறி விடாது. அது தாமதிச்சாலும் நீ காத்திருந்து ஜெபம் பண்ணு. அது நிச்சயமா வரும் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு பக்கம் சொல்றாரு, நீ தாமதித்தாலும் காத்திரு. காத்திருன்னா பொறுமையோடு இரு, ஜெபம் பண்ணி கொண்டு இரு, விசுவாசத்தோடு இரு. இது நிறைவேறுவதற்காக காத்திரு. இந்த வாக்குத்தத்தம், இந்த தரிசனங்கள் நிறைவேற காத்திரு. நிச்சயமா வரும். அது தாமதிப்பதில்லை. அடியனுக்கு சொன்ன அத்தனை வெளிப்பாடுகள், ப்ராஃபஸியெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். வட இந்தியாவில் சொன்னது, டெல்லி பட்டணத்தில் எனக்கு கொடுத்த தரிசனத்தை எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் அவர் சொல்லுகிறார், அது நிச்சயமாக வரும். ஷுவரா வரும், ஷுவரா நடக்கும். இனி அது தாமதிப்பதில்லை. ஆண்டவருடைய திட்டங்கள்
கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். காத்திருங்க, பொறுமையோடு இருங்க, பெற்றுக்கொள்ளுங்க தரிசனத்தை, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நிச்சயமா வரும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், திருமண காரியங்கள் நடக்கும், உங்களுடைய ப்ரொமோஷன் அற்புதங்கள் நடக்கும், ஆபீஸ் காரியங்கள், சொந்த ஆபீஸ் கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் அத்தனையும் தேவன் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.